ஊர்ல முனிவர் ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு ஒருவர் வராரு. அவர் முனிவரை பார்த்து, ஐயா, என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்றாரு. உடனே அதற்கு அந்த முனிவர், சரி என் கூட தோட்டத்துக்கு வா அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. அந்த தோட்டத்துல நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டு இருக்கு. உடனே அந்த முனிவர் அந்த ஆளை பார்த்து, நீ ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சியாவது பிடிச்சிட்டு வான்னு சொல்றாரு. அதற்கு அந்த ஆளும், சரிங்க ஐயா, இப்பவே பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த தோட்டம் ஃபுல்லா ஓடுறாரு. அவரால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியல. அந்த ஆள் மறுபடியும் முனிவர்கிட்ட வந்து, ஐயா, என்னால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியலன்னு சொல்கிறாரு. உடனே அதற்கு அந்த முனிவர், சரி பரவாயில்ல விடு, தோட்டத்துக்கு நடுவில் நின்று தோட்டத்தோட அழகை ரசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரெண்டு பேருமே தோட்டத்தோட அழகை ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள சுற்றி ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள் பறக்குது. ஒன்று ரெண்டு பட்டாம்பூச்சிகள் அவங்க கையில் கூட உட்காந்துட்டு போகுது. இப்போ அந்த முனிவர் சொல்றாரு, மகிழ்ச்சியை துரத்துவதல்ல வாழ்க்கை, வாழ்க்கையை அமைதியா நின்று ரசிக்கும் பொழுது மகிழ்ச்சி தானா வரும்னு சொல்றாரு.